நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு புகழ்றாங்க சார். ஆ. என்னம்மா தம் அடிக்கிறான் பாரு. ஸ்மோக்கிங்கிற ஹேபிட்டே வந்து ஸ்டைலுக்காக அடிக்கிறது. அடுத்தவன் பார்த்து புகழ்றதுல நமக்கு ஒரு போதை. எந்த மாதிரி விஷயத்துக்கு புகழ்வது உங்களுக்கு பிடிக்கல? ஒரு காலேஜ்லயோ ஒரு ஸ்கூல்லையோ வந்து அதிகமாக ஃபீஸ் கட்டுறது வந்து புகழ்ந்து சொல்லுவாங்க. அதாவது என் பையனுக்கு நான் எவ்வளோ ஃபீஸ் கட்டேன் தெரியுமா, 1,00,000 அவன் என்ன படிக்கிறான், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஆ, எவ்வளோ பெரிய அபத்தம், அதை வந்து ரொம்ப புகழ்ச்சியே சொல்லுவாங்க. சூப்பர். இந்த ரொம்ப இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து காண்டாக்ட்ஸ் நிறைய இருக்கும். இந்த இடத்துல ஏதாவது பண்ணக்கூடாதுன்னா அங்கே பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன்று பார்ப்பா அவர் எல்லாம் செய்கிறாரு, அவர் பெரிய ஆளு, அவருக்கு நிறைய காண்டாக்ட்ஸ் அவருக்கு இருக்கு, பெரிய கான்டாக்ட் இருக்குன்னு புகழ்றது. அந்த Okay. மாதிரி. ஒரு இல்லீகல் அதனால ஆக்டிவிட்டி செய்யக்கூடிய ஆளா பெரிய நெட்வொர்க் உள்ள பலசாலின்னு புகழ்வது. புகழ்வாங்க. ஓகே, வேற? வட்டிக்கு கொடுப்பாங்க, ஆ. அதே பெருமையா சொல்லிப்பாங்க. எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ வட்டி வருது, நான் இவ்வளோ வாங்குறேன். ம். ஓகே, கீழே. படம் மொக்கப்படமாக தான் இருக்கும். அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் வந்து தப்பாக கேட்டுட்டு போய் அந்த படம் பார்க்குற அளவுக்கு ஒரு விமர்சனம் போலியாக செய்வாங்க. அதாவது சினிமா நிகழ்ச்சிகள் ரொம்ப புகழுதுங்கிறீங்க. ஓகே, வேற? இப்போ ரொம்ப கரப்ஷனில் நம்ம போயிட்டனால நம்ம சொசைட்டியில் ஒருத்தன் கடமையை ஒழுங்காக செய்கிறானவே அவனை வந்து ரொம்ப புகழ்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போலீஸ்காரன் லஞ்சம் வாங்காத போலீஸ்காரன் அப்படின்னா அது வந்து பெரிய பெரிய புகழ்ச்சி. பெரிய ஆ, விஷயம் ஆ, சொல்றாங்க. ஆ. ஏன்னா அந்த அளவுக்கு கரப்ஷன். உங்கள் கடமையை நீங்கள் செய்கிறதுக்கு ஆ. எல்லாருமே தவறிட்டு இருக்கோம். அதோட உச்சகட்டம் தான் வந்து அவனோட கடமையை அவன் செய்கிறது வந்து பெரிய அதையே புகழ்றாங்க. ரைட்டு. ஒருத்தர் ஒழுங்கா நார்மலா இருக்கிறது அவருக்கு மிகப்பெரிய சாதனை போலப்படுகிறது. வேற எந்தெந்த செக்மெண்ட்ல எல்லாம் புகழ் அதிகரிச்சிருக்கு இப்போ? சினி ஃபீல்டில் தான் சார் ரொம்ப ஜாஸ்தி. சினி ஃபீல்டு அதிகம். ஆமா. வேற? பத்திரிகை துறையில் பத்திரிகை துறையில ஜாஸ்தி. வேற எந்தெந்த செக்மெண்ட்ல புகழ் அதிகமா இருக்கு? சார் இப்போ சினிமா ஹீரோக்கள் இருக்காங்களே சார், அவங்க படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா 2 நாளைக்கு முன்னாடி டிவியில் ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம் போட்டு அந்த ஆகாவளி படத்தை ஆகா ஓகோன்னு புகழ்ந்து டைரக்டர் வந்து இசையமைப்பாளர் வந்து எல்லா பேரும் வந்து அக்கப்போர் பண்ணி நம்மகிட்ட 100 ரூபா பிடிக்கிறாங்க சார். புகழ்ந்து சுமார் படத்தை சூப்பர் படம்னு காட்டுறாங்க. ஆமா சார். ஓகே சார் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் சார், அங்க என்ன புகழ் அதிகரிச்சிருக்கு? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்துட்டு ஸ்கூல்ஸ் நடத்துவாங்க, பட் அங்கே ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அவர் வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஹி ஹோல்ட்ஸ் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ், அவரை வந்து ஒரு பெரிய ஒரு அவரே வந்துட்டு கல்வியின் கடவுளா மாறி இருப்பாரு அவர். எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாம முன்னாடிலாம் வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்னா லோகோ இருக்கும், படிப்பு புக் மாதிரி. ஆனா இப்பலாம் வந்து அந்த ஓனரோட போட்டோவே போட்டு அதை வந்து ஒரு லோகோவா வச்சுப்பாங்க. இல்ல கரெக்ட்டா அடிச்சீங்க. ரைட். எஸ். இப்போத்துலேருந்து இல்லை, ஆதி காலத்துலேருந்தே சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் தான் எப்போவுமே வந்து புகழ்ச்சி அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை கூட பலூன் மாதிரி பெருசாக ஊதி பூதகரமாக மார்க்கெட் பண்ணால் தான் இட் வில் செல் இன் த மார்க்கெட் பேசிக்கலி. சூப்பர். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். எக்ஸாக்ட்லி. எஸ். தென் ஃபார் எக்ஸாம்பிள் அப்ரைசல் டைம்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பக்கெட் வேணும், எனக்கு அதிகமாக காம்படிஷன் அதிகமாக இருக்குன்னா நான் அப்போ வந்து என்னுடைய மேனேஜரை வந்து காக்கா பிடிக்கிறதுன்னு சொல்லுவேன்ல நம்ம லாங்குவேஜில், அந்த மாதிரி. வேற? எங்களுக்கு இன்டர்னல் மார்க் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது காலேஜில். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாஃபை புகழ்ந்தாதான் அவங்களுக்கு மார்க் உண்டு. ஸோ எனக்கு ஒன்றுமே தெரியல, ஸ்டஃபே இல்லைனா கூட என் ஸ்டூடெண்ட் வந்து மேம் சூப்பராக எடுக்கிறீங்க மேம், உங்கள் கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அது ஒன்று கண்டிப்பாக அவன் சொல்லி ஆகணும். அப்புறம் இங்கிலீஷ் வந்து என்னோட ஸ்லாங் எப்படி இருக்குது, கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டால் எக்ஸலன்ட் ஸ்லாங் கம்யூனிகேஷன் இருக்கு எங்கள் மேம்க்கு. ஈவன் தோ ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் ஆர் ஐ டோன்ட் ஸ்பீக் அ குட் இங்கிலீஷ், ஹீ சப்போஸ் டு டெல். அது ஒன் சார்ட் ஆஃப் ஃப்ளாட்ரி. தட் இஸ் ஹவ் தி ஸ்டூடெண்ட்ஸ் கெட் இன்டர்னல் மார்க்ஸ். ஈவன் அந்த ஸ்டாஃப் ஒன்றுமே இல்லைனா கூட ஹீ சப்போஸ் டு கெட் தட் 30 மார்க்ஸ் இஸ் இன்டர்னல். அதுக்கு வந்து அவன் என்னென்னலாம் என்ன புகழ முடியுமோ எல்லாத்தையும் புகழ்ந்துருவான். வேற எந்தெந்த துறையில் எப்படியெல்லாம் புகழ்ச்சி அதிகமாக இருக்கு? சார் நானும் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். நாங்கள் வி ஆர் டு டூ அவர் ரிசர்ச். நான் பிஹெச்டி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கைடை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா அந்த கைடை பற்றி அவங்கக்கிட்ட நாலேஜ் இருக்கா இல்லையான்றது ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கைடை செலக்ட் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கான சப்போர்ட் அவங்கக்கிட்ட இல்லைனாலும் அவங்களுக்கு டெய்லி முகஸ்துதி பாடணும், அவங்க வரும்போது எழுந்து நிற்கணும், அவங்கள பார்த்து விஷ் பண்ணணும், அவங்க ரூமுக்கு போகும்போது வெயிட் அவுட் சைட் சொல்லுவாங்க, நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணுவோம், வெளியில் வெயிட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம அதனால வந்து எல்லாத்துக்குமே தாழ்ந்து போகிற மாதிரி அவங்க கைட்ஸை ரொம்ப புகழ வேண்டியிருக்கு. ஈவன் தோ இஃப் he or she is not deserving it, we will do that. சமுதாயத்தின் ஒரு பார்ட்டு அது இல்லாமல் வந்து ஒரு இருக்கிறது வந்து சோசியோ என்வரன்மெண்டல் கல்ச்சர் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சார்ந்ததாக இருக்கும். அதில் புகழ்ச்சின்றது மற்றவங்க நீங்கள் புகழ்ந்தால் தான் அங்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் ஆகும். நமக்குள்ளே இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கும் வரும். இப்போ பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கூட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகும். இன்னைய சூழ்நிலையில் ஒருவரை புகழ்வது எவ்வளவு அவசியம், ஏன் அவசியம்? சார் நான் என் கெரியர் க்ரோத்துக்காக நான் புகழ்வேன் சார். கெரியர் க்ரோத்துக்காக நான் புகழ்வேன். இப்போ நான் ஆன்சைட் போகணும், எனக்கு வந்து ஃபாரின் போகணும் அப்படின்னு இருக்கிறப்ப நான் அதுக்காக நான் அவரை ஃபர்ஸ்ட் என்னை அவரோட கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ அவர் வந்து
காமெடி அடிக்கிறாரு, மொக்க காமெடி அடிக்கிறாரு. ஆனால் அது அவர் சிரிக்கிறப்ப நானும் சேர்ந்து சிரிப்பேன். ஸோ தட் நான் ஃபஸ்ட்டு அது ஒரு அவரை கனெக்ட் பண்ணிடுறேன். அப்போ அவரோட டேஸ்ட்டு ஒன்றாயிருது. அதுலேயே நான் டெவலப் பண்ணி ஓகே சூப்பர். என்னுடைய கெரியர் க்ரோத் ஒரு ஆன் சைட்டுக்கு நான் போகணும், அவருக்கு எனக்கு இடையில ஒரு நல்லுறவு வேண்டி இருக்குதுன்னு அவரை புகழ்றேன். ஸோ நீங்கள் க்ரோ ஆகணும்னா ப்ரூவ் யோர் டேலண்ட், டூ ஹார்ட் ஒர்க். 2 பேருமே ஈக்குவலி டேலண்டட். அப்படி இருக்கிறப்ப நான் ஏதாவது ஒரு வகையில் என்னை மேம்படுத்தி காட்டணும். அப்போ ஆப்வியஸாக இது சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் தான். ஐ எம் பீயிங் மோர் ப்ராக்டிக்கல். இப்போ 2 பேர் சேம் கிரேடில் இருக்கும். அப்போ அப்ரைசல்னு வரப்போ யாராவது ஒருத்தனுக்கு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் தரணும் அப்படின்னு 1 minute ஐ வில் ஜஸ்ட் ஃபினிஷ். அப்போ ஒருத்தனுக்கு தான் கொடுக்கணும்னு இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் ரொம்ப அவரோட கனெக்ட் ஆகி அவரை புகழ்ந்து பேசுகிறப்ப எல்லாரும் மனசுமே ஒரு சின்ன பாராட்டுக்கு தான் ஏங்கி கிடக்கும். அப்போ அவர் மனசுக்குள்ளே 2 பேரில் யார் அவனை போகிறப்ப இவனை நல்லா தெரியுங்கிற ஒரு அபிப்பிராயம். ஸோ இவனுக்கு அடுத்த டைம் கொடுத்துக்கலாம். ரொம்ப ரியாலிட்டியோட பேசுறாரு. 2 பேருமே ஈக்குவலி டிசர்விங்காக இருக்கலாம். சி ப்ராபப்ளி மை பாயிண்ட் இஸ் அந்த இன்னொரு கேண்டிடேட்க்கு அந்த ராங் மைண்ட் செட் வந்துடும். ஓகே, நானும் அவனோட நல்லா பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து அவன் பாஸை காக்கா பிடிச்சி அவன் ஏதோ இது பண்ணியிருக்கான், அவருக்கு ஒரு ராங் மைண்ட் செட். இல்லை சார், 2 பேருமே ஈக்குவலி காம்படிட்டிவ்னு இல்லை அவர் சொல்ற நீங்க கவனிக்கலையா? அவர் அதன் மூலமாக வரக்கூடிய பக்க விளைவு சொல்றாரு. உங்களோட இருக்கக்கூடிய ஈக்குவலி காம்படிட்டிவ் இன்னொரு பர்சன் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு ராங் மைண்ட் செட் வரும் உங்களை பத்தி அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை பத்தி நீங்க கன்சர்ன் ஆகலையான்னு அவர் கேட்கிறார். என்னை பற்றி என்னோட அதை பற்றி நான் கவலைப்படலை சார். அவர் கவலைப்படுங்க, அதை பற்றி நான் கவலையே படல. சி ப்ராபப்ளி உங்களோட பாஸுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அவர் வந்து உங்களோட பாஸாக அவர் இருக்காருன்னா அவருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து ஐஸ் பிடிக்க ட்ரை பண்ணுறீங்க, காக்கா பிடிக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ மேபி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ மே அப்ரிஷியேட், ஓகே என்னை பற்றி புகழ்றான் அப்படின்ட்டு. பட் பேக் ஆஃப் த மைண்ட் அவர் வந்து வேற மாதிரி நினச்சி வச்சிருப்பார் உங்களை பற்றி. ஓகேங்களா, திஸ் இஸ் த ஃபேக்ட். கரெக்ட். என்னோட பர்சனலாக அவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு கெரியர் க்ரோத். எனக்கு இப்போ 10,000 சம்பளம் வாங்குறேன், ப்ரொமோஷன் ஆனால் 30,000 வருது. ஆஃபீஸஸ் ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணுறோம், சம்பளம் வாங்குகிறோம். எனக்கு உடனே சம்பளம் கிடைக்கணும், அதுக்காக நான் புகழ்கிறேன். நான் அவர் புகழ்கிறதுக்கு முன்னாடி நான் அவரை பற்றி தெரிஞ்சுப்பேன். அவருக்கு வந்து புகழ்ச்சி பிடிக்காதுன்னு தெரியுறதுக்கிட்ட போய் நான் ஓப்பனாக புகழ்ந்தேன்னா ஆப்வியஸாக தெரியும். அது உண்மைதான். அவர் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு, புகழ்ச்சி பிடிக்குங்கிற மாதிரி காட்டுற எல்லாருக்கும் புகழ்ச்சி பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறார். ஏன்னா ஒரு அப்ரைசலுக்காக புகழணுங்கிற அறிவு உங்களுக்கு இருக்கும்னா, அப்ரைசல் கொடுக்குற இடத்துல இருக்கிறவனுக்கு புகழ்ச்சினா என்ன, பொய் புகழ்ச்சினா என்னங்கிற தெரிஞ்சுக்கிற அறிவும் இருக்குங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இது பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறது அவருடைய வாதம். வேற ஏன் புகழணும் ஒருத்தர் இன்னைக்கு ஏன் புகழ வேண்டியிருக்கு? இல்லை, புகழ்ச்சிங்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நார்மலாக நமக்கு வேலை நடக்கணுன்ற சூழ்நிலை வரப்போ தான் நம்ம வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். நான் ஒரு மேனேஜராக இருக்கிறப்போ என்னோட ஜூனியர்ஸை நான் வேலை வாங்குறதுக்கு நான் வந்து அவங்கள நான் அப்ரிஷியேட் பண்ணால் வந்து அவங்க இன்னும் அதிகமாக டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுறதும் இருக்குது. ஓகே, ஆஃபீஸ் தவிர ஏன் இன்னைக்கு அடுத்த வர புகழணும்? எந்த ஒரு துறையிலுமே ஒரு தனி மனிதனின் அங்கீகாரம் கிடைப்பதற்கு அவன் திறமை மட்டும் போதாது. அவனை ஒரு 4 பேர் அவனை சுற்றி உள்ளவர் புகழ்ந்தால்தான் அவனுடைய திறமை இந்த உலகத்திற்கும் வெளி உள்ளவர்களுக்கும் தெரிய வரும். அந்த ஒரு காரணத்திற்காகவாவது நம்ம கண்டிப்பாக புகழ வேண்டும். அவங்க சொல்கிறபடி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அடுத்தடுத்து செயல்கள் செய்யும்போது அவங்க இம்ப்ரெஸ் ஆகுறாங்களா, ஐ எம் ப்ளீசிங் தேம், அந்த மாதிரி தான் ஒரு மென்டாலிட்டி செட் ஆகுமே தவிர நான் என்ன செயல் செய்கிறேன், அதில் என்ன ரிசல்ட் கொண்டு வரேன், அந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்காதுங்க. இல்லை, நீங்கள் எந்த ஒரு விதத்திலுமே வந்து நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. அதுவே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கூட அவனுக்கு உண்டாக்கலாம். நம்ம இந்த விஷயத்தை செய்ததற்கு இவ்வாறு புகழ்ந்தவர்கள் இதை விட நம்ம மேலாக செய்ய வேண்டும் என்ற ஒரு பாசிட்டிவான அப்ரோச் கூட அவனுக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்கலாம். நான் ஒரு 4 பேர்த்துக்கு ஒரு நல்லது செய்கிறேன், நீங்கள் ஒரு புகழ்றீங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். நாளைக்கு போய் நான் ஒரு 40 பேர் கூட நல்லது செய்வேன். நான் 4 பேர்த்துக்கு நல்லது செய்ததுக்கு நீங்கள் புகழவே இல்லைன்னா என்னடா நம்ம எது செஞ்சுமே நல்லதுக்கு இல்லையே, யாருமே புகழையே என்ன விஷயம் அப்படின்னு தான் யோசிக்கணும். ஒன்றா உலகத்து உயர்ந்து புகழல்லார் பொன்றாது நின்று நிற்பதொன்று நில். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இன்னைக்கு நான் இருக்கலாம், நான் சம்பாதிச்ச பணம் இருக்கலாம், ஆனால் நான் போனதுக்கப்புறம் நான் சம்பாதிச்ச புகழ் மட்டும்தான் இருக்கும். யாரும் நாளைக்கு சொல்ல போகிறது இல்லை. புகழ் வந்து எனக்கு சொத்து வந்து இவ்வளோ மதிப்பு இருக்குன்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் வாய் விட்டு இந்த புகழ்ங்கிறது அந்த இடத்துல அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு லவ் விஷயம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆண் பெண்ணுக்கு இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், அப்போ அந்த ஒரு லவ் இருந்துறீங்களா, அது சொல்லப்படாத வகையிலும் அது நல்லா இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் அது சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சுது. அதே மாதிரி தான் அந்த புகழுங்கிறது. நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா, என் காலத்துக்கு அப்புறம் என் புகழ் அப்படி நிற்கணும்னு சொல்கிறீங்க தெரியுமா, அது சொல்லப்படாமல் அப்படியே நிற்கும். அது வாய் வழியாவோ எழுத்து வழியாவோ வச்சு தான் கொண்டு வரணும்னு இல்லை.